அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பாக்கியமிக்க ஜும்மா நாளில் இருக்கிறோம். இந்த ஜும்மா நாளில் நம்ம குரானில் உள்ள ஒரு இறைவசனத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு தேவையான பாதுகாப்பு, வெற்றி போன்ற சகல காரியங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன துவா அப்படிங்கிறத வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன துவான்னு இப்போ பார்ப்போம். நம்ம நேரடியாக துவாவுக்கு போயிடுவோம். அது எந்த துவானா, அல் குரானில் சூரா பக்கராவுடைய இறுதி வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆயத்து. அது எந்த ஆயத்து, அதுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு நபிகளார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்ப்போம். சூரா பக்கராவில் அதாவது குரானில் 2வது அத்தியாயத்தில் 286வது வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி. அது எந்த இதுலேருந்து ஆரம்பித்து எதில் முடியுது அப்படிங்கிறத வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். துவாவை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய ஒரு மாபெரும் சலுகை. அது அல்லாஹ்வுடைய எல்லையற்ற கருணையையும் காட்டுது. இப்போ அந்த துவாவை நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த துவா. ரப்பனா லா துஅகித்னா இன் நசீனா அவ் அஅதானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அல்லல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்த லனா பி வாஃபு அன்னா வாஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். துவாவோட பொருளை இப்போ பார்ப்போம். ரப்பனா லா துஆகித்னா இன் நசீனா அவ் அஅதானா அப்படின்னா, எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போய்விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடிக்காதே அப்படின்னு அர்த்தம். ரப்பனா வலா தஹுமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபலினா அப்படின்னா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நீ சுமத்தியது போன்ற பலுவான சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம். ரப்பனா வலா துஹம்மில்லனா மாலா தாக்கத்தலனா ஃபிஹ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் இறைவனே, எங்களால் தாங்க முடியாத கஷ்டங்களை அல்லது துன்பங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம். வாஃபு அன்னா வாஃபிர்லனா வர்ஹம்னா அப்படின்னா, எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயாக, எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக அப்படின்னு பொருள். அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். நீயே எங்கள் பாதுகாவலன், எனவே உன்னை நிராகரிக்கும் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு பொருள். இந்த ஒரு துவாவில் நம்மளுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்குறது, நம்மளுடைய வெற்றிக்காக கேட்குறது என எல்லா இதுவும் இந்த ஒரே துவால அடங்கியிருக்கு. மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பதால் தெரியாமல் செய்யும் தவறுகளுக்கு தண்டிக்கப்பட வேண்டாம் என்றும், தாங்க முடியாத சோதனைகளை தர வேண்டாம் என்றும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கும் விதத்தில் இந்த துவா அமைந்துள்ளது. மேலும் எம்பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் இரவு நேரத்தில் இந்த சூரா பகராவுடைய கடைசி வசனங்களை ஓதுவாரோ அது அவருக்கு தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய கேடயமாக அமைகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த பாக்கியமிக்க ஜும்மா நாளில் ஜும்மாவுடைய நேரத்திலோ அல்லது அஷர் மஹரிபுக்கு இடைப்பட்ட நேரத்திலோ அல்லது மஹரிபுக்கு பிறகோ இந்த ரப்பனா துவாவை ஓதி நாமும் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் கருணையை பெற்ற மனிதர்களாக ஆகுவோம் என்று துவா செய்த வண்ணம் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இறைவாழ்வில் இன்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.